இந்த கொட்டாங்குச்சியை வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து கட் பண்ணிட்டேன். நான் கட் பண்ணுறது உங்களுக்கு காட்டல, அதனால் திருப்பி நான் அதை வந்து அது மேலே எடுத்து வச்சு காட்டுறேன். இந்த ஆசா பிளேடால் நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும், முன் பக்கமும் பின் பக்கமும். நான் அதுக்கு உப்புத்தாள் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த உப்புத்தாளில் வச்சு நல்லா தேய்ச்சோம் அப்படின்னாக்கா அந்த நாரெல்லாம் போயிடும், நமக்கு அந்த வளவளப்பு கிடைக்கும். ஆனால் வளவளப்பாக தான் இருக்கணும் இந்த கொட்டாஞ்சி. அதுக்கோசரம் தான் நான் இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா வலுவலுன்னு இருந்தால் தான் நமக்கு இதில் ஊற்றுற ஒரு சாந்து, குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சாந்து பொட்டு அப்படின்னு சொல்லி வைப்போம் பார்த்திங்களா, கருப்பாக. அது செய்கிறதுக்கோசரம் நான் இந்த மாதிரி கொட்டாஞ்சி ரெடி பண்ணியிருக்கேன். கண்ணு கொட்டாஞ்சியில் தான் மெயினாக ஊற்றணும், குழந்தைங்களுக்கு திருஷ்டி விழுவாமல் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது இந்த 2 கொட்டாஞ்சியாக தான் கொடுக்கணும், ஒத்த கொட்டாஞ்சி கொடுக்கக்கூடாது. நம்ம வீட்டுக்கு அப்படின்னா ஒரு கொட்டாஞ்சியில் நம்ம பண்ணிக்கலாம். வேறு யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கொட்டாஞ்சியும் கண்ணு கொட்டாஞ்சியும் நம்ம ஒன்று பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு கொட்டாஞ்சியே நம்மளுக்கு போதும், 1 வயசு வரைக்கும் நம்ம அது வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இதுவும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அதெல்லாம் வந்துடும், நல்லா வழுவழுன்னு வரும். இது வந்து இந்த மாதிரி கொட்டாஞ்சியில் வந்து எங்கள் ஊரில் வந்து தயிர் வந்து இந்த கொட்டாஞ்சியில் தான் அளந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொட்டாஞ்சியில் தான் தயிர் வந்து அளந்து கொடுப்பாங்க எங்களுக்கெல்லாம். அப்போது இப்போ வந்து நமக்கெல்லாம் படிக்கணக்கு, லிட்ரு கணக்கு அப்படி வந்துடுச்சு. நம்ம தெருவில் வந்து கோணாருங்க வந்து விற்கும்போது இதில் தான் நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் அழகாக வரும், அது அப்படியே சிலைஸாக வரும் தயிர், அவங்க ஊற்றி கொண்டு வர்ற தயிர். அதனால் நான் இந்த கொட்டாஞ்சியை நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த கொட்டாஞ்சியை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த கொட்டாஞ்சியும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கிட்ட ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன். மாவு ஜவ்வரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க, இல்லை கண்ணாடி ஜவ்வரிசி இருந்தாலும் பரவாயில்ல. நமக்கு அந்த சைனிங்கு கொடுக்கணும், சைனிங்காக இருக்கும். நம்ம ஜவ்வரிசியில் இந்த சாந்து போட்டு பண்ணுறோம் அப்படின்னா பிறந்த குழந்தைங்கள்லேருந்து 1 வயசு குழந்த வரைக்கும் நமக்கு இந்த பொட்டு வைப்பாங்க. அதாவது 16ஆவது நாள் தீட்டு கழிப்பாங்க பார்த்திங்களா, அன்னைக்கு வந்து இந்த பொட்டு வைப்பாங்க குழந்தைக்கு. அது வரைக்கும் பொட்டு வைக்க மாட்டாங்க. நல்ல கறியை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நல்ல கறியை வந்து இது வந்து மண் சட்டியில் வறுத்தா இன்னும் கூட சீக்கிரம் நல்லா கரிஞ்சு வரும். என்கிட்ட மண் சட்டி இல்லை, அதனால் நான் வந்து இந்த வானலியை போட்டு நல்லா கறியை வந்து வறுத்துக்கிறேன். நல்லா கருப்பாகிடணும். எந்த அளவுக்கு கருப்பாகுதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு பொட்டு வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த திருஷ்டி வந்து குழந்தைங்களுக்கு விழுகாது. அதுக்காக தான் கண்ணு கொட்டாஞ்சியில் செய்கிறது. குழந்தைங்களுக்கு பொட்டு வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் வைப்பாங்க. மையெல்லாம் வைக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில். மையெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நேரடியாக நம்மளே செய்வோம், அப்போ வந்து க்ளீனாக இருக்கும். இப்போ வந்து கெமிக்கல் எல்லாம் கலந்தது தான் இப்போ கடையில் விற்கும். அதனால் நம்ம வீட்லேயே வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நல்லா நுணுக்கிட்டு இந்த மாதிரி சல்லடையில் நம்ம சலித்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா துணி போட்டு கூட நம்ம சலித்து எடுத்துக்கலாம். நைஸு துணியை போட்டு நம்ம அப்போல்லாம் வந்து நாங்கள் நைஸ் துணியில் தான் போடுவோம். உப்பெல்லாம் வந்து நமக்கு ஜல்லடை கிடச்சிருக்கு அப்படின்றதுனால நம்ம ஜல்லடையில் போட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து விட்டுருக்குறேன். கலந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி மட்டும் இருந்தால் போதும். இதுக்கு வாசனைக்கு வந்து நம்ம மறிக்கொழுந்து வந்து காய வச்சு அதையும் பவுட்ரு பண்ணி இது மாதிரி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பவுடரை வந்து கடைசியில் சேர்த்து அப்படியே அதில் கொட்டாஞ்சியில் ஊற்றி விட்டுடணும். அப்போல்லாம் இந்த பொட்டு தான் வைப்பாங்க குழந்தைங்களுக்கு. உப்பையும் வைக்கிறாங்க, சில பேருக்கு வந்து செய்ய தெரியாது. அதனால் வந்து இந்த மாதிரி செஞ்சு பிறந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து பொட்டு வையுங்க அப்படின்றதுனால நான் இந்த வீடியோ நான் போட்டுறேன். இந்த மாதிரி தண்ணியாக கலந்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்து நல்லா சுண்டி வந்துடுச்சு, தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இதில் வந்து நம்ம வாசனைக்கு நான் வந்து கொஞ்சமாக சென்ட்டு ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக எடுத்து நம்ம இந்த மாதிரி கொட்டாஞ்சியில் ஊற்றி இந்த மாதிரி சுற்றணும் அப்படின்னா அப்படியே சுற்றிலும் வந்துடும் நமக்கு கொட்டாஞ்சி ஃபுல்லாக இருக்கணும். கண்ணு கொட்டாஞ்சியில் தான் ஊற்றணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்ணு கொட்டாஞ்சியில் தான் ஊற்றணும். இது பார்க்குறதுக்கு ஈரமாக இருக்கிறதுனால நமக்கு அந்த சைனிங் தெரியுது. ஆனால் சைனிங்காகவும் இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு வைக்கும்போது அந்த சைனிங்காகவும் இருக்கும். கொட்டாஞ்சியில் நல்லா காயணும். நல்லா காஞ்சிடுச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். நமக்கு வெறும் கொட்டாஞ்சி தெரிகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஒரு 2 சொட்டு தண்ணி விட்டு நம்ம கையால் நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா தேய்ச்சி நம்ம எடுத்து குழந்தைங்களுக்கு வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி தேய்ச்சோம் அப்படின்னா பொட்டு வச்சோம்னா அது மறுநாள் வந்து
நம்ம குழந்தைக்கு குளிக்க வைக்கும் வரைக்கும் அது அப்படியே நெத்திலேயே இருக்கும். நெத்தியில் வைக்கலாம், கன்னத்தில் வைக்கலாம், கால் பாதத்தில் வைக்கலாம். இது இப்படியே இருந்ததுன்னா ஒரு 5 நிமிஷம் நமக்கு அது 5 நிமிஷத்தில் அது காஞ்சிடும். பார்த்திங்களா, இது மாதிரி காஞ்சிதுன்னா இந்த மாதிரி கருப்பாகிடும். அந்த சைனிங்கும் நமக்கு தெரியும். பார்த்திங்களா, அந்த சைனிங் வந்து நமக்கு தெரியும். பச்சரிசியில் வந்து இந்த சைனிங் தெரியாது, ஆனால் பச்சரிசிலையும் செய்யலாம். இது வந்து நமக்கு போகவே போகாது பாருங்கள். குழந்தைங்க வந்து 1 வயசு குழந்த வரைக்குமே நம்ம வைக்கலாம். ஏன்னாக்கா குழந்தைங்க வந்து இப்போ 3 மாதத்துல இருந்து கையை காலை ஆட்டும். அப்போ வந்து கண்ணில், கையில், மூஞ்சிலெல்லாம் இழுப்பிக்கும். மை வச்சோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து இழுப்பிக்கும். இந்த மாதிரி பொட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி மூஞ்செல்லாம் இழுப்பிக்காது. இதுக்கு மறுபடியும் ஒரு சொட்டு தண்ணி விட்டு நம்ம இப்படி தேய்ச்சி விட்டோம், விரலாலேயே தேய்ச்சி விட்டு எடுத்துடலாம். இந்த வீடியோ அதுக்காக தான் போட்டிருக்கேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. கொட்டாஞ்சி வந்து கண்ணு கொட்டாஞ்சியில் தான் ஊற்றணும். தேங்க்யூ.